பரவாயில்லையே, நாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி நீ ஒரு ஸ்வீட் கடையை போட்டிருக்க. அடுத்தவங்களை கெடுக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ம், அது வந்து என்ன வந்து போயின்னு வாய் டான்ஸ் ஆடுது? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆமாமா, நாங்க நினைக்கிற மாதிரி இல்லனாலும் அப்ப நடந்தது என்ன? எதை பத்தி பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒண்ணு இல்ல பிரதர், நீதான் நான் ரோட்ல மண்பாண்டம் விக்கிறேன்னு ட்ரோல் பண்ணி அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆஹா, ஆமா ஆமா ஆமா, உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆளுங்களை விட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வீடியோ மட்டும் போட தெரியும். நீ தான் அதெல்லாம் பண்ணுன்னு உன் ஆளுங்க வாயில இருந்தே வந்துருச்சு. நீ நம்பலனா நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? ஆமா, இப்ப அவங்கள வர சொல்லி என்ன ஆக போகுது? எப்படியும் நீ தான் எல்லாத்துக்கும் போய் சாட்சி ரெடி பண்ணி வச்சிருப்பியே. எனிவே, நீ பண்ண விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தோம். அது மட்டும் இல்ல, கூடவே இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு போ. எனக்கு வேண்டாம். ஆட எடுத்துக்கோ ப்ரோ, ரொம்ப தான் பிகு பண்ற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என்னோட வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணி அது வைரல் ஆகி எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இப்ப கூட ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. காயின் பேங்கெட். அந்த ஆர்டர் கிடைச்ச கையோட இதுக்கு காரணமான உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் தான் 2 பேரும் உடனே கிளம்பி வந்தோம். ஏன்னா நீ பண்ண ஹெல்ப்புக்கு குடும்பத்தோட வந்து தேங்க்ஸ் சொல்றதுதானே நம்ம பண்பாடு. அப்புறம் கௌதம், நீங்க எதையுமே இதோட நிறுத்த வேண்டாம். உங்களால என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வேணும். சோ நீங்க எங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாதான் எங்களுக்கு நல்லதே நடக்குது. நமக்கு பிரச்சனை வரும்போது அத பிரச்சனையா பார்க்க கூடாது, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பா பார்க்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அனுபவபூர்வமா பாக்குறேன். அப்படியோ நீங்களும் உங்க அம்மாவும் இவ்ளோ பெரிய வீட்ல இப்ப தனியா தானே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ஏய், என்ன நக்கலா? நாங்க ஏன் நக்கல் பண்ண போறோம் சித்தி? மகா உண்மையதான் சொல்றா. எப்படியும் நீங்களும் உங்க புதல்வரும் நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு